உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 37வது அதிகாரமாக உள்ள அவா அறுத்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 364வது திருக்குறளை காணப்போகின்றோம். அவா அறுத்தல் என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 364வது திருக்குறளை காண்போம். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். மன தூய்மை என்பது ஆசையற்று இருப்பதாகும். அது உண்மை நிலையை பின்பற்றுவதால் தானே நம்மை வந்து சேரும் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். மன தூய்மை என்பது ஆசையற்று இருப்பதாகும். அது உண்மை நிலையினை பின்பற்றும் போது தானே வந்து சேரும் என்பது இக்குறளுக்கான முழு பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.